அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்குமா, நான் எப்பவுமே உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க மல்லி. ஆனா ஏதோ ஒரு விதத்துல பார்க்கும்போது ரேணுகா பார்த்தீங்கன்னா மல்லிக்கு நல்லது தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்லணும். ஏன்னா இப்போ ஒரு பக்கம் வெண்பா பார்த்தீங்கன்னா கதிரேசனோட வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. மல்லியம்மா வந்து என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெண்பாவை சமாதானப்படுத்துறாங்க. பட் ஆனால் வெண்பா வந்து சமாதானம் ஆகிற மாதிரியே இல்லை. எனக்கு வந்து மல்லியம்மா வேணும், நீங்கள் இல்லையாட்டி என்னை வந்து மல்லியம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் வெண்பா வந்து சொல்றாங்க. ஸோ அந்த நேரத்தில் ரேணுகாவும் பார்த்தீங்கன்னா தூங்காம உலாத்திட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க பைத்தியம் மாதிரி தானே நடிச்சிட்டு இருக்காங்க. பைத்தியம் எப்போ வேணா எந்திரிச்சு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாரும் நினைப்பாங்க. அந்த மாதிரி டைமிங்ல ரேணுகாவும் பார்த்தீங்கன்னா விஜயோட ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு வெண்பா அழுறத பார்த்து வெண்பா நீ ஏன் அழற அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ரேணுகா கேட்க வெண்பா பார்த்தீங்கன்னா எனக்கு என் மல்லியம்மா தான் வேணும், உங்களால தான் டாடா இங்கே நிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க வெண்பா குட்டி. ரேணுகா பார்த்தீங்கன்னா விஜய் என்ன சொல்றா, வெண்பா என்ன வேணும் அவளுக்கு, மல்லி வேணுமா, சே நீ போய் மல்லியை கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரேணுகா நடிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கதிரேசன் நிஷா இவங்க எல்லாம் வந்துடுறாங்க. விஜய் பார்த்தினா அதாவது சார் வெண்பா வந்து மல்லி இல்லாமல் இருக்க மாட்டா, நான் போயிட்டு வெண்பாவை மல்லிக்கிட்ட விட்டுட்டு வந்துடுறேன், இல்லையாடி நாங்கள் போய் இருந்துட்டு காலையில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கிட்ட விஜய் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ரேணுகா எப்படி மாப்பிள்ள இருப்பா அப்படின்ற மாதிரி கதிரேசன் கேட்க இல்லை கண்டிப்பாக ரேணுகா இருந்துப்பாங்க, நீங்கள் பாசமாக இருங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல ரேணுகா வந்து அப்படியா சரி நான் இருந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி ரேணுகா ஒரு பக்கம் ட்ராமா பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வெண்பா ரெண்டு பேரும் மல்லியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மல்லி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. மல்லி எப்படியும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு அழுது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஸோ விஜயை பார்த்தது மல்லி பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவும் அதே மாதிரி தான். ஸோ எல்லாமே சேம் சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ரேணுகா பார்த்தீங்கன்னா நமக்கு விஜய் வேணாம் யாரு வேணாம், நமக்கு தேவை இந்த சொத்து மட்டும் தான், எப்படியாவது கதிரேசன் கிட்ட இருந்து இந்த சொத்தை ஆட்டைய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா ஒரு பக்கம் ஒவ்வொரு டைமும் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ எந்த மாதிரி டைமிங்கில் எதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் கண்டிப்பாக நிஷா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து இவன் நம்ம அக்கா ரேணுகா தானா அப்படின்ற சந்தேகம் வந்து நிஷாவோட மனசுக்குள்ளே வந்துட போது. எப்படியே நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது நிஷாவாக தான் இருக்க போது. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.